ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் அம்மாவுக்கு இந்த வீடியோவை காமிச்சேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா தமிழ்நாடு போலீஸுங்கிற அஃபிஷியல் யூடியூப் சேனலில் தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலையோ நீங்கள் வந்து அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நம்ம மைவி3யில் ரிலேட் ஆகுது. பட் ஆனால் கான்செப்ட் வந்து வேறு மாதிரி. இந்த வீடியோவுக்கு அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்குமே வந்து ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பயங்கரமா ஓடிட்டு இருக்கீங்களே, ஒலிம்பிக்ல ஓடி கோல்டு மெடல் வாங்காம வர மாட்டீங்க போல. முருகேசா செம்ம கடுப்புல இருக்கான், தயவு செய்து போயிடு. தலைவா குடிங்க குடிங்க தலைவா. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆபீஸ் பிரச்சனை தானே, இஎம்ஐ கட்டணும், ஹோம் லோன் கட்டணும், இந்த எல்லா பஞ்சாயத்தையும் ஒரே மீட்டிங்ல மாத்தி கட்டுறேன். எம்எல்ஏ தானே வேணாம் பாசு. நான் என்ன சொல்லவே ஆரம்பிக்கல பாசு, ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. சொல்லித்தொலை. ஒரு 5 லட்சம் போட்டா போதும், அது 50 லட்சம் ஆகும். 50 லட்சம் வந்துச்சுன்னா நீங்க கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, லைட் வாங்குவீங்க. நாட்கள் போக போக, மாசம் போக போக, வருடம் போக போக மேல பணமா கொட்டிக்கிட்டே இருக்கும். வளர்ச்சி மக்கள் உயரத்துக்கு போவீங்க, கோடீஸ்வரர் ஆயிருவீங்க. அடைவா சும்மா சொல்ல நினைக்காதீங்க. இது மாதிரி 5 பேர் சேர்த்து விட்டீங்க வைங்க, நீங்க தான் நம்ம புது கம்பெனியே ஆரம்பிச்சிருவீங்க. செம்ம ஐடியா பஸ். ஆனா வேற ஆளை பாத்துக்கோ, இங்க வேணாம் சரியா? அடைவா காலிங் பெல் அடிக்கிற லட்சுமியா வேணான்றீங்க. கதவு திறந்துதாங்க இருக்கு. பூஜா காஃபி. இன்னைக்கு பால் வரலங்க. அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு கொத்தமல்லி கட்டு. காஃபியே வேணாம். டாக்டர் சொல்லிருக்கார்ல, இதுக்கு மட்டும் கரெக்டா வந்துருங்க. 4 காசு எடுத்து வச்சிருந்தா இன்னொரு பிபி சுகர் வாங்கி வந்திருப்பானா? இந்தாங்க பிளாக் காஃபி குடிங்க. ஆபீஸ்ல கொடுக்குற பிரஷரை பார்த்தா அப்பா போட்டோ பக்கத்துல நம்ம போட்டோவே மாட்டிடுவாங்க போல. என்ன பிசினஸ் பண்ணலாம்? என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க? ஒரே 1 லட்ச ரூபா போடுங்க, மாசம் 50,000 ரூபாய் எடுத்துட்டு போலாம். அண்ணே நம்ம காயின் மேல 10 லட்சம் ரூபாய் போடுங்க, மாசம் 50,000 எடுத்துட்டு போயிடுங்க. கனவுல கூட பணக்காரனா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. உங்க முதலீடு இரட்டிப்பாகும். அதை நாங்க சொல்லல, அதை நீங்களே கேளுங்க. பேசிக்கலி நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு நிறைய பண பிரச்சனைகள் இருக்கு. மை போட்டோஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறி போச்சு. நாங்க சுத்திலாம் பேச மாட்டோம். 1 லட்சம் ரூபாய் போடுங்க, போட்ட உடனே 10,000 ரூபாய், மாசம் மாசம் 30,000. 10 லட்சம் போடுங்க, உடனே 1 லட்சம் கிடைக்கும். மாசம் 1 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க பணம் உங்களுக்கே வந்து சேரும். பேசிக்கா நான் சாஃப்ட்வேர் பிசினஸ் பண்ணோம். ஆனா அதை யூனிக்கா பண்ண நினைச்சோம். மை போட்டோஸ்ல ஜாயின் பண்ணோம். நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என் லைஃப் டோட்டலா மாறிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு பாருங்க அப்படின்னு சும்மா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி கம்பெனில பணம் போடாதீங்க. சாக்கி அதாவது நம்ம தமிழ்நாடு போலீஸ் சொல்லுவாங்க. ஏன் அபராதம் சொல்லி கூட போடுவாங்க. நான் பேர் தன்வீர் சிங். நான் ஃபினான்ஸ் பிசினஸ் ரன் பண்றேன். பட் ஆஃப்டர் ஜாயினிங் மை போட் 0 எனக்கு டபுள் அண்ட் ட்ரிபிள் அமௌண்ட் ஆஃப் இன்கம் கிடைக்கும். போலீஸை ஃபாலோ பண்ணா கடைசி வரைக்கும் இஎம்ஐ தாங்க கட்டணும். எங்களை ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் போலீஸ் வந்தாங்களாம். யோசிக்காம டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க. 420 நீங்க கால் பண்ணுங்க. நீங்களும் போலீஸ் வந்தாங்களாம். யோசிக்காம வாங்க. நான் பேசுற மூட்ல இல்ல. என்ன சார் ரொம்ப குஷியா இருக்கீங்க போல. லிஸ்ட்ல இருந்து உங்க பேர் எடுத்துட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வாயேன். என்ன வா. ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தெரியும். ஹலோ ப்ளீஸ் ரம். தேங்க் யூ. நீங்க எஸ் ஐ அம் தன்வீர் சிங். நீங்க கூட ஜிம்ல ஜூனியர் ஆர்னால்ட் சொன்னீங்க. சாரி பாஸ், ஜஸ்ட் கிடிங். ஐ அம் ஃப்ரம் மை 420 கம்பெனி. நீங்க இப்போ 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தாறுமாறா இருக்கும். ஃபுல்லாக
சரிங்க சார், எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கு? 5 lakhs போடலாங்க. 10 lakhs போடலாம். இப்போ கேஷ் எடுத்துருவேன். சார் நாங்கள் கேஷ் எல்லாம் வாங்க மாட்டோம் சார். சரி இப்போ செக் எடுத்துருவோம். எந்த காலத்தில் சார் இருக்கீங்க? செக் எல்லாம் வேண்டாம், ஆல்ரெடி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கு. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மை 420. எஸ் சார், my 420. ஓகே செக் பண்ணுங்க. எஸ் சார், வந்துடுச்சு. ஓகே சார், தேங்க்யூ சார். சரிங்க சார், நைஸ் மீட். லைக் வைஸ் சார். இனிமேல் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. ஐ நீட் டு சே my 420. ஓகே தேங்க்யூ சார். என்ன? ஏய் மை 420 இருந்து அமௌண்ட் கிரெடிட் இருக்கு இந்த மாசம். ஹே வாவ், வாங்க போலாம். 2,000 மாதம் பூஜா பூஜா வரேங்க. என்னங்க? இவர் இந்த மாசம் கிரெடிட். ஹே வாவ். எங்க எங்க my 420 அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிடுச்சா? என்ன ஆகல? என்னங்க இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் பணம் கிரெடிட் ஆகவே இல்ல? வெயிட் பண்ணி பார்ப்போம். 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க. அதிபர் சக்தி கைது. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி. கூட்டாளி தன்வீர் சிங்குடன் தப்பி ஓடினார் அனிதா. ஏமா அம்மா அது ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பாருங்க. நீங்கள் வணக்கம். இன்னைக்கு இருக்கிற கால சூழல்ல யாரும் தெரியல. குடும்பம் புள்ள குட்டி எல்லாத்தையும் மறந்து இரவு பகல் பார்க்காம பணம் பணம் பண்ணு ஓடிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம கிட்ட யாராவது பணத்தை ஆசையை காட்டி ஏதாவது சொன்னாங்கன்னா அதுல உண்மை தன்மை என்ன இருக்குன்னு ஆராய்ந்து பாருங்க. இதுன்னு வீடியோவில் இப்படிலாம் என்னமோ சொல்கிறாங்க, சத்தியநாதன் அப்படி இப்படி. நிஜமா வீட்டிருக்காரா? இல்லை டிஎன் போலீஸ் கவர்மெண்ட் ஜாப். ஆமாம். அப்படியெல்லாம் இருக்காது, அவராக இருக்காது. கோர்ட்டில் எது சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு ஜெயிக்கும். கோர்ட்டில் கவர்மெண்ட் நல்லதாக சொல்லுவாங்க, நமக்கு நல்லதாக நடக்குது. அதுதான் நம்ம நம்பிக்கை. நம்பிக்கை மட்டும் எப்போவுமே மனந்தளராமல் இருக்கணும். இப்போ நான் இன்றைக்கி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். மறுபடியும் நம்ம வீட்டிருக்காரு வெளியில் வந்த மாதிரி நம்மளுக்கு அவர் வெளியில் வந்து பெயில் கிடச்ச மாதிரி மறுபடியும் கம்பெனி நடத்தணும். நல்லபடியாக ஆண்டவனும் கவர்மெண்ட்டும் கடவுள் மாதிரி நாங்கள் இப்போ கும்பிடுக்கிறோம். எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பல பக்கம் நிறைய நடக்குது. போலீஸ்கார் இந்த மாதிரி நம்மளுக்கு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி அவங்களுக்கு. மக்களாகி நம்ம வந்து மனதை குழப்பட வேண்டாம். நம்ம வந்து நமக்கு வந்து நல்லதே நடக்குது, நல்லதே சொல்லுவோம். வீத்திருக்காரு, எந்த குழப்பம் வேண்டாம். நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டு பார்த்தோன்னே அப்பவும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு நல்லது நடக்குன்னு இப்போ கடவுள் நம்ம வேண்டி இருக்கிறோம். நான் எப்படி நம்மளுக்கு அவங்கள கொண்டு வந்து மீட்டு கொடுத்தாங்களோ அதேமாரி நமக்கு இவங்க கவர்மெண்ட்டுக்காரு நம்ம போலீஸ்காரு எல்லாருமே சேர்ந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்த மாதிரி நம்ம எப்படி நல்லவர்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லது செய்வாங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.